சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு மனு அளிக்க வரும் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் கூட்ட நெரிசலை தவிர்க்க வெளிப்புறத்திலேயே புகார் பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக உரிய அனுமதி சீட்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே இனி தலைமைச் செயலகத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் மனு அளிக்க வருவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் புகார் பெட்டி தலைமைச் செயலகத்திற்கு வெளியே வைத்து புகார்கள் பெறப்பட்டு வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சரின் தனிப்பிரிவில் பொதுமக்கள் தங்களின் புகார்களை பதிவு செய்து வருகின்றனர். இது வழக்கமான ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது. இந்த தனிப்பிரிவு அலுவலகம் தலைமைச் செயலகத்திற்கு அந்த வளாகத்திற்கு உள்ளாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அத்தகைய புகார்களை பதிவு செய்வதற்காக வரும் பொதுமக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதனால் தலைமைச் செயலகத்திற்கு உள் ஏற்படக்கூடிய கூட்ட நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில தலைமைச் செயலகத்தின் வெளிப்புறத்தில் முதலமைச்சரின் தனிப்பிரிவு புகார் பெட்டி வைக்கப்பட்டு புகார் அளிக்க வருபவர்களிடம் அந்த பெட்டியில் புகார்களை போட்டுவிட்டு செல்ல சொல்கிறார்கள். அதில் பொதுமக்கள் தங்களின் புகார் மனுக்களை போடலாம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு தலைமைச் செயலகத்திற்குள்ளே வெளியாட்கள் நுழைவதை தடுக்கும் வகையிலும் யாரை சந்திக்க வருகிறார்களோ அவர்களின் அனுமதி சீட்டு இருந்தால் மட்டுமே உள்ளே அனுப்ப முடியும் என்று காவல்துறையினர் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் இது போன்ற ஒரு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.